இப்ப சீக்கிரம் பீஸ் யாருன்னா நம்ம பொட்டு மாமி. பொட்டு மாமி என்ன சொல்லிருக்காங்க பாத்துட்டு வாங்க. போலியோ டிராப் சொல்ற மாதிரி ரீல்ஸ் எடுத்தீங்களே பொட்டு மாமா அவர்களே, இந்த போலியோ டிராப் ஸ்கீம் கொண்டு வந்தது யாரும் தெரியுமா? அப்பாவு காலம் கேட்டீங்களே, எங்கள் மாடர்ன் ஃபாதர் ஆஃப் கலைஞர். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே 96ல அவர் தலைமையிலான அரசு, கலைஞர் அவர்கள் தலைமையிலான அரசு தமிழ்நாட்டில் போலியோ இல்லாத மாநிலமா உருவாக்குறதுக்காக ரோட்டரி கிளப்போட இணைந்து போலியோ பல்ஸ் போலியோ அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குற அவேர்னஸ் உருவாக்குனவர் எங்கள் கலைஞர் அவர்கள். ரீல்ஸ் எடுத்தா போதாது, விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. அதாவது நீங்க உண்மையை சொல்றேன்ற பேர்ல மக்களை வந்து திசை திருப்ப பாக்குறீங்க. ஆனா என்னன்னு தெரியல, எப்படி பார்த்தாலும் நீங்க சிக்கிறீங்க. அப்புறம் அந்த வருஷத்துல அவர் கொண்டு வந்தார், இந்த வருஷத்துல இவர் கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ரைட்டு தான், அந்த காலத்துல அவங்க கொண்டு வந்தாங்க தான். எங்க அண்ணன் இப்பதானே வந்திருக்காரு. ஏதாவது ஒண்ணு கொண்டு வரீங்க, கண்டிப்பா கொண்டு வரீங்க. அவங்க நாங்க தப்புனே சொல்ல, நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்க கண்டினியூ பண்றோம் தான் சொல்றோம். கண்டினியூ பண்றோம்னா ஸ்டிக்கர் ஒட்டுறோம்னு சொல்றீங்களே. கொண்டு வந்ததுக்கு நீங்க தான் கொண்டு வந்தீங்கன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே, அதுக்கு பேர் என்ன? நாங்க ஸ்டிக்கரே ஒட்டலையே, நாங்க ஜென்யூனா சொல்றோம். ஆமா, அவங்க கொண்டு வந்த திட்டத்தை நாங்க கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா யாரோ கொண்டு வந்த திட்டத்தை நம்ம தான் கொண்டு வந்தோம், நாங்க தான் கொண்டு வந்தோம். பொய்யா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறது யாரு? நீங்க தான். இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை விட்டுட்டு ஒழுங்கா எப்படி அரசியல் பண்ணுமோ அப்படி அரசியல் பண்ணுங்க. லைனா சிக்கிட்டே இருக்கீங்களே, என்னதான் பண்றது? உங்களை போயிட்டே இருக்குது லிஸ்ட்.